ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்களுடைய பூகி பூ பூ பூ. சரிடா அப்பா, யாருடா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைவி3 ஆட்ஸில் மெம்பராக இருக்க ஒவ்வொருத்தருக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்குங்க. அதுலேயும் முக்கியமாக நம்ம ஆப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக வீடியோ மூலிமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைவி3 ஆட்ஸில் ஜாயின் பண்ணி நமக்கீழே ஒரு டவுன்லைன் ரெடி பண்ணி அதில் ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ணவர்லேருந்து இப்போ ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் புதுசாக ஒரு ஐடி தெளிவாக எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற விஷயம் இருக்குங்களே, அது ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க. இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு இல்லை. நீங்கள் ஜஸ்ட் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணால் போதும், அவர் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஓ இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி புதுசாக ஐடி கிரியேட் பண்ண கற்றுக்குவார். ஸோ இன்றைக்கி ஹவு டு ரெஜிஸ்டர் அ நியூ ஐடி, அதுவும் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி கரெக்டாக ஐடி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப் ஓப்பன் பண்ணதுமே உங்களுடைய டேஷ்போர்டோட ரைட் சைடு கார்னர் மேலே ஒரு 3 லைன் இருக்க மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த ஆப்ஷனில் ஜினியாலஜி ட்ரீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனதுமே உங்களுடைய ப்ரொஃபைல் வரும். உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு கீழே ரெட் கலரில் ஒரு பாக்ஸுக்குள்ளே ஆட் யூசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மில் ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் யாருக்கு ஐடி கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய பேரை கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், அதாவது அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக லாஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய இனிஷியலை டைப் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் யூசர் நேம் அண்ட் ஸ்பான்சர் நேம். யார் ஐடி கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய யூசர் நேமும் ஸ்பான்சர் நேமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு கேலண்டர் ஓப்பன் ஆகும். அந்த கேலண்டரோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா இயர் இருக்கும். அந்த இயரை டச் பண்ணிங்கன்னா நிறைய இயர்ஸ் வரும். அதில் நீங்கள் யாருக்கு ஐடி கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்களோட இயர் என்ன அப்படின்னு கேட்டு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக மந்த் செலக்ட் பண்ணுறதுக்கு அதே கேலண்டரில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ சிம்பிள் இருக்கும். அந்த ஏரோ சிம்பிளை டச் பண்ணி அவங்களுடைய மந்த் எதுவோ அது கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக மந்த் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டேஸ் இருக்கும். அதில் அவங்களோட பர்த்டே எதுன்னு கேட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக மொபைல் நம்பர். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான இடம், ரொம்ப த்ரில்லிங்கான இடம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாருக்கு ஐடி கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணுங்கள். அந்த நம்பர் ஆல்ரெடி மைவி3 ஆட்ஸில் ரெஜிஸ்டர் ஆகிருந்தால் மேலே யுவர் நம்பர் இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை அவங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மைவி3 ஆட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் மேலே வரும். ஆஹா, முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டனே. மொபைல் நம்பர். இந்த இடத்துல நீங்கள் யாருக்காக ஐடி கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய பர்சனல் நம்பரான்னு கேட்டு டைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அவங்களோட அஃபிஷியல் நம்பர் கொடுத்துட்டு பிற்காலத்தில் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணுவாங்க. அதனால் ஸ்மார்ட்டாக இப்போவே இது அவங்களுடைய பர்சனல் நம்பராக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைப் பண்ணுங்கள். அடுத்ததாக வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டு கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அடுத்ததாக செலக்ட் ஸ்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனோட ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ சிம்பிள் இருக்கும். அந்த ஏரோ சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா உள்ள நிறைய ஸ்டேட்ஸ் வரும். அதில் நீங்கள் யாருக்கு ஐடி கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக கேட்டு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செலக்ட் சிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி அந்த செலக்ட் சிட்டி ஆப்ஷனுக்கோட ரைட் சைடு கார்னரில் ஒரு ஏரோ மார்க் சின்னதாக இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய சிட்டிஸ் வரும். அதில் நீங்கள் யாருக்கு ஐடி கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய சிட்டி எது அப்படின்னு கேட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போஸ்டல் கோட் ஆப்ஷனில் நீங்கள் யாருக்கு ஐடி கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்க ஏரியாவோட பின்கோட் என்ன அப்படிங்கிறத கேட்டு கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம் மக்களே. செலக்ட் சிட்டி அண்ட் பின்கோடு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பின்கோடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 2 ஆப்ஷன் தான் நம்மளுடைய பே அவுட் சிஸ்டத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க, கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். இந்த ஆப்ஷனில் இன்னும் கொஞ்சம் நாளில் தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா அப்படின்னு இன்னும் நிறைய லாங்குவேஜஸ் வரப்போகுது. அதனால் இப்போதைக்கு தமிழ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூசர் நேம். இந்த இடத்துல நீங்கள் யாருக்கு ஐடி கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்ககிட்டயே கேட்டு ஒரு யூனிக்கான நேமோட ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணுங்கள். அந்த நேம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு வந்துச்சுன்னா திஸ் யூசர் நேம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணலாம். நிறைய பேருக்கு யூசர் ஐடி கிரியேட் பண்ணுறதுல ஐடியாவே இருக்காது. அதனால் நீங்கள் யாருக்கு ஐடி கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்களோட யூசர் நேம் கூட அவங்களோட லக்கி நம்பரோ இல்லைனா டேட் ஆஃப் பர்த்தோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட யூசர் நேம் சீக்கிரமாக செலக்ட் ஆகிடும்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. இந்த இடத்துல நீங்கள் யாருக்கு ஐடி கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்ககிட்டயே அவங்களோட பாஸ்வேர்டை கேட்டு டைப் பண்ணுங்கள். அந்த பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு லெட்டர் கேபிட்டல் லெட்டராகவும் ஒரு நம்பர் கண்டிப்பாக உங்கள் பாஸ்வேர்டில் இருக்கணும். அப்படி கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு ரெடி. அடுத்த ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. அதாவது மேலே நீங்கள் என்ன பாஸ்வேர்டு டைப் பண்ணீங்களோ சேம் எக்ஸாக்டாக அதே பாஸ்வேர்டை கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல டைப் பண்ணணும். அதை கரெக்டாக செக் பண்ணிக்கிறதுக்கு ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ சிம்பிள் இருக்கும். அந்த ஐ சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா மேலே என்ன பாஸ்வேர்டு டைப் பண்ணியிருக்கீங்க, கீழே என்ன பாஸ்வேர்டு டைப் பண்ணியிருக்கீங்க, ரெண்டும் ஒரே மாதிரி டைப் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஸ்டெப்பு முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது. அதாவது யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கரெக்டாக தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் யாருக்கு ஐடி க்ரியேட் பண்ணீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க அந்த ஐடி ஓப்பன் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்டர் கேப்சா. இதுதான் ஃபைனல் ஸ்டெப். நம்ம வீடியோவோட கிளைமேக்ஸ் செஷன் வந்துட்டோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்க பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அதை அப்படியே எக்ஸாக்டாக டைப் பண்ணுங்கள். அதை கரெக்டாக டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே ரெட் கலர் பாக்ஸுக்குள்ளே க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய ஃப்ரெண்டோட ஐடி ரெடி. இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் மெம்பருக்கு புது ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இந்த மாதிரி புது ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு, ஓப்பனிங் மெம்பர் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யாருக்கும் காசு கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்களுடைய பூகி. பூ பூ பூ.